ஹாய் வாரியர்ஸ். ஒரு கேள்வி. நீங்க கடைசியா நேச்சுரலா சிரிச்சது எப்ப? நான் போட்டோ கொடுக்குற போசியோ ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ்ல பண்ற ஸ்மைலியோ கேட்கலங்க. நேச்சுரலா உங்களுக்குள்ள எந்த ஒரு போராட்டமும் இல்லாம சந்தோஷமா வாய் விட்டு சிரிச்சதோ இல்ல என்ஜாய் பண்ணி ஸ்மைல் பண்ணதோ எப்ப? நாம எமோஷனலா வீக் இல்லைங்க, எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி நடிச்சு நடிச்சு டயர்ட் ஆயிட்டோம். எப்பயுமே முதல் சிரிப்பு இருக்கா, ஆனா சந்தோஷம் இருக்கா? Unexpressed emotions buried inside explodes one day. ஈவினிங் நீங்க வீட்டுல இருக்கிறப்ப டிவியோட சத்தம் இருக்கும், போன் சவுண்ட் இருக்கும், உங்க வீட்டுல இருக்க நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள மட்டும் லைட்டா ஒரு ஹெவினஸ், அது பீஸ் இல்ல அப்படிங்கறத குறிக்குது. இந்த பீஸ் இல்ல அப்படிங்கிறதுக்கு நீங்க உங்களுக்குள்ளேயே அடக்கி வச்ச அந்த எமோஷன்ஸ் தாங்க காரணம். எமோஷன்ஸை நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணாம பரி பண்ணி வச்சதுதான் காரணம். நீங்க இருக்கிற அந்த சைலன்ஸுக்கு பேரு காம்னஸ் இல்லைங்க, பெயின் பரி. உங்களுக்குள்ள இருக்க வலிகளை நீங்க ஆழமா புதைச்சு வைக்கிறது தான். அந்த ஆழமா புதைச்சு வைக்கிற அந்த எமோஷன்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் வேற வேற ரூபத்துல வெளிப்படும். வெளிப்படுறதுக்கு முன்னாடியே அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி எப்படி எமோஷனல் மாஸ்டரி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பிக் தேங்க்யூ. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் த பெல் ஐக்கான். வாரியர்ஸ், நம்ம சைல்ட்ஹுட்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை பையன் அழக்கூடாது, பொம்பளை பிள்ளைனாக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும், இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சைல்ட்ஹுட்ல சொல்லி சொல்லி நமக்கு எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னாலே ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரெயினை டியூன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த நாள்ல இருந்தே எமோஷன்ஸ்னா வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரெயின் டியூன் ஆயிருக்கிறதுனால தான் நம்ம அடல்ட்ஹுட்டா வளர்ந்ததுக்கு அப்புறமும் எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணாம நமக்குள்ளேயே அதை பரி பண்ணி சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம். இப்படி சப்ரஸ் பண்ண எமோஷன்ஸ் ஒரு சில நேரங்கள்ல நம்ம பேரண்ட்ஸ்டையோ ரிலேட்டிவ்ஸ்டையோ நம்ம ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நம்ம லவ்ட் ஒன்ஸ்டையோ எக்ஸ்ப்ளோட் ஆகுது. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? ஸ்ட்ரேஞ்சர்ட்ட நம்ம ரொம்ப பொலைட்டா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்போம். அதுவே நமக்கு க்ளோஸ் ஒன்னா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஆங்கரை நம்மளோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கேட்டா உரிமை உள்ளவங்கள்ட்ட தானே எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நொண்டி சாக்கு வேற சொல்லுவோம். நீங்க எமோஷனலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படின்னாக்க அது உங்களை தாங்க டேமேஜ் பண்ணும். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரென்த் வித்தவுட் எக்ஸ்பிரஷன்ஸ் பிகம்ஸ் அ டேமேஜ். அதனால உங்களோட எமோஷனல் மாஸ்டரியில நீங்க எமோஷன்ஸை ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ற ஒரு ஆளா மாறணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். பட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குன்னு ஒரு சில இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம பார்ப்போம், அடல்ட்ஸ் லவர்ஸ் ஒரு காமன் பிளேஸ்ல அவங்களோட லவ் எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் சொல்லலைங்க. சரியான உணர்வுகளை சரியான விதத்துல நாம் அன்பு செய்யறவங்களோ அல்லது நம்ம யார் நல்வழி வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். எமோஷனல் மாஸ்டரியில எப்பவுமே எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ண முடியாது, ஆனா எமோஷன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹர்ட் ஃபீலிங் ஆங்கரா மாறும், ஃபியர் எமோஷன் கண்ட்ரோலா மாறும், சேட்னஸ் வித்ட்ராவலா மாறும், லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படின்னாக்க ஜெலசியா மாறும். நீங்களோ உங்க நண்பர்களோ சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், எனக்கு கோபம் ஜாஸ்தி அப்படின்னு. நான் பிறந்ததுல இருந்து கோபம். இப்ப கோபம் ஜாஸ்தி அப்படிங்கிறது ஆங்கர் ஒரு எமோஷன் இல்லைங்க, அன்ட்ரீட்டட் ஹர்ட், அதுதான் எமோஷன். அந்த எமோஷன் தான் கோபமா வெளிவருது. வாரியர்ஸ், ஒரு அம்மா தன் குழந்தை சின்னதா ஒன்ன ஒரு தப்புக்காக பயங்கரமா டென்ஷன் ஆகி ரியாக்ட் பண்ணி அந்த குழந்தைகிட்ட திட்டுவாங்க, கத்துவாங்க. நம்ம நல்லா ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த குழந்தை பண்ணது ஒரு சின்ன தப்பா இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சப்ரஸ்ட் எமோஷன் தான் அந்த குழந்தை மூலமா கோபமா வெளிவருது. இப்ப அன்எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்ந்து பார்த்தாக்க அவங்க ஃபேமிலியில அவங்களுக்கு ஹர்ட்டிங்கா நடந்த ஏதாவது ஒரு சில இன்சிடென்ட்ஸா இருக்கும். அன்ஹீல்டு எமோஷன்ஸ் ஹர்ட் அவர் லவ்ட் ஒன்ஸ். அப்போ உங்களுக்குள்ள அந்த அன்ஹீல்டு எமோஷன்ஸ் சப்ரஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னாக்க சரியான முறையில அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை மைண்ட் மறந்துடுங்க, ஆனா பாடி மறக்காது. அதனாலதான் உங்களுக்கு தலைவலி, மைக்ரேன், இல்ல பேக் பெயின், ஷோல்டர் பெயின், இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாக்க
எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்தாலும் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல், ஆனா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க நீங்க எமோஷன்ஸை ரைட்டா ஹேண்டில் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ எமோஷன்ஸை ரைட்டா ஹேண்டில் பண்றதுக்கான சிம்பிள் ஃபார்முலா 1, நேம் இட். எனக்கு ஹர்ட் இருக்கு, நான் எமோஷனலா ஹர்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறத நீங்க நேம் பண்ணுங்க. ஃபார்முலா 2, அலோ இட். பெர்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் நினைச்சா அழ வருதா, அழுது தீர்த்துருங்க. கோபம் வருதா, அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு மற்றவங்கள்ட்ட வெளிப்படுத்துறதுக்கு பதிலா வார்த்தைகள்ல எழுதுங்க. இப்படி ஒவ்வொரு எமோஷன்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள்ல அதை வேற ஒரு ஆக்டிவிட்டி மூலமா டைவர்ட் பண்ணிருங்க. ஃபார்முலா 3, ரிலீஸ் இட். நீங்க அந்த எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண போராடுறப்ப உங்களால அந்த பர்சன்ட்டையோ அந்த சுச்சுவேஷன்லயோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பாஸ் கிட்ட நீங்க கோவப்படுறீங்க, கோபத்தை உங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனா எனக்கு இந்த எமோஷன்ஸ் ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள சொல்லுங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்க. அடுத்ததா அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக எழுதுங்க. ஐ ஆம் ஆங்கிரி ஆர் மை பாஸ் வாஸ் ஆங்கிரி, ஐ வாஸ் ஹர்ட் பை மை பாஸ் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதுங்க. மூணாவதா ரிலீஸ் பண்ணிருங்க. இந்த ரிலீஸ் பண்றதுக்காக நீங்க எக்ஸசைஸோ இல்ல வேற ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ அந்த இன்சிடென்ட்டை நினைச்சுக்கிட்டே பண்ணுனீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த எமோஷன்ஸ் ரிலீஸ் ஆயிரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எமோஷன்ஸை மைண்ட் மறந்துடும், ஆனா அது பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ நீங்க பிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் பண்றது மூலமா அந்த இன்சிடென்ட்ஸை நினைச்சுக்கிட்டு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் ஒர்க் அவுட் மூலமாவும் அது ரிலீஸ் ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில அந்த ஃபேமிலி ஹெட், அவங்க அப்பா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. அவர் மனைவிக்காக, மகனுக்காக, மகளுக்காகன்னு எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாரு. ஆனா ஒரு நாள் அவர் பிசினஸ்ல, அவரோட ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு செஸ்ட் பெயின் அப்படின்ட்டு ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டல் போறப்ப ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னது, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கிறீங்க அப்படின்னு. அன்எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் ஃபைண்ட்ஸ் அ பாடி. நீங்க உங்க எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படின்னா அது அடக்கம் செய்யப்படுற இடம் ஏதோ ஒரு உடலுக்குள்ளதாங்க. உங்க எமோஷன்ஸை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னா அது கண்டிப்பா உங்க உடலுக்குள்ளதான் அது அடக்கம் செய்யப்படுது. அப்ப உங்க உடலை நீங்க சரியா பேணி காக்கணும் அப்படின்னாக்க நம்ம டே 2 ஹெல்த் ரீசெட்ல நம்ம பார்த்தது போல இந்த உடலை நீங்க பேணி காக்கணும்னாக்க இந்த உடலுக்குள்ள, உடல் மூலமா உங்களுக்கு இருக்க எமோஷன்ஸை நீங்க ரைட் டைம்ல வித் ரைட் பீப்புள் எக்ஸ்பிரஸ் பண்ண கத்துக்கணும். எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணா பாய்சன், ரிலீஸ் பண்ணா அது உங்க பாடிக்கு மெடிசன். Suppressed emotions becomes poison. Released emotions becomes medicine for your body. இன்னைக்கு டே 8ல நாம ஸ்ட்ரென்த் கேட்கல, ஆனஸ்டியா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சப்ரஸ்ட் எமோஷனை ஹீல் பண்ண போறோம். ஹீல் பண்றதுக்காக நான் சொன்ன அந்த 3 ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு அந்த எமோஷன்ஸை நினைச்சு அழுவணுமா, சத்தமா அழுதுருங்க. எழுதணுமா, எழுதுங்க. அல்லது ஒரு வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட்டோ பண்ணி அந்த எமோஷன்ஸை எமிட் பண்ணணுமா, பண்ணிருங்க. இப்படி எமோஷனல் மாஸ்டரி எடுத்துக்கிட்டு 21 டேஸ்ல சக்சஸ்ஃபுல்லா நம்ம 2026 கொண்டாடுவோம். ஹீலிங் மெஸ்ஸியா இருக்கும், ஆனா அது ரொம்ப நெசசரி. A healed heart is a powerful mind. Thank you for watching this video. See you tomorrow in the next video. Signing off, your Francis.